you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation ever. He is faithful to answer every prayer. இப்பொழுது நாம் வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். விசுவாசியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் என்கின்ற போதனை நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக உங்களுடைய இதயத்தில் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்தில் எப்படி விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்று நாம் பார்த்தோம். சென்ற வாரத்தில் விசுவாசம் அவசியம், ஒரு தெரிந்து கொள்ளுதல் அல்ல, ஒரு தேர்ந்தெடுப்பு அல்ல. விசுவாசம் நாம் அனைவருக்கும் அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத ஒரு காரியம். எந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து நான் பெற வேண்டும் என்றால் அது விசுவாசத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் கிருபையினால் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினால் அருளப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் விசுவாசத்தை கொண்டுதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சோ ஆகவே ஒவ்வொரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் மன அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதின் அளவில் நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. விசுவாசம் என்று சொல்லும் போது இருதயத்தில் தேவனை விடாப்பிடியாக எந்த ஒரு பதற்றம் இல்லாமல் எந்த ஒரு கேள்விக்குறி இல்லாமல் தேவனுடைய வார்த்தை நம்புவதுதான் விசுவாசம். தேவன் உண்மையுள்ளவர், அவர் வார்த்தை சத்தியம் என்று உறுதுணையாய் விசுவாசித்து அதன் மீது நம்முடைய கவனத்தையும் நம்முடைய நம்பிக்கை வைப்பதுதான் விசுவாசம். அநேக காரியங்கள் சென்ற வாரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். விசுவாசத்தை குறித்த அநேக சத்தியங்கள் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன். எப்படி நமக்கு விசுவாசம் அவசியம், ஏன் அவசியம், ஏன் ஒரு தேர்ந்தெடுப்பு அல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனுக்கென்று என்ன செய்யக்கூடும் என்பதையெல்லாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். அதை தொடங்கி இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:27 துவங்கி 31 வரை. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். கவனிக்க வேண்டும், 2 குருடர்கள் இயேசுவின் இடத்தில் வருகிறார்கள். இந்த பகுதியிலே ஏற்கனவே சென்ற வாரத்தில் உங்களுக்கு நான் போதித்தது போல நம்முடைய விசுவாசத்தை நாம் எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும், அதற்கு உணவு கொடுக்கும் பொழுது. அப்போ விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்கான உணவு என்ன? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், விசுவாசமானது விதைகளை போல் இருக்கிறது. விசுவாசமானது விதையை போல் இருக்கிறது. Faith is a seed. இந்த விசுவாச விதைகள் நமக்குள் இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது. ஆனால் இந்த விசுவாச விதைகள் வளர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை வளர முடியும்? சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சவால்கள், பரீட்சைகள் தான் இந்த விசுவாசத்தை வளர்க்க உதவுகிறது. இந்த விதைகள், விசுவாச விதைகள், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் seeds of faith are within every one of us. ஒவ்வொரு விசுவாசிக்குள் இருக்கிறது இந்த விதையின் விசுவாசம், அல்லது விசுவாச விதைகள் நமக்குள் ஏற்கனவே அனைவருக்குள் இருக்கிறது. ஆனால் அந்த விசுவாச விதைகள் வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு எதிர்மாறான சூழ்நிலைகள் இருக்க வேண்டும், சவால்கள் இருக்க வேண்டும். சில பரீட்சைகள் வரும்போது அந்த விசுவாசம் வளர்க்கப்படுகிறது. ஏதனால் அதுதான் உணவு. சென்ற வாரத்தில் சொன்னேன், faith feeds on the impossible. சாத்தியமில்லாததன் மீது உணவு கொள்கிறது விசுவாசம். அல்லது எளிதான முறையில் சென்ற வாரத்தில் சொன்னேன், விசுவாசம் சாத்தியமில்லாததை சாப்பிடுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மாறான சாத்தியமில்லாத கூடாத காரியங்கள் வரும்போது நம்முடைய விசுவாசம் அந்த இடத்தில் தான் அதிகமாய் உயர்த்தப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது, வளர்ச்சி அடைகிறது. சோ இந்த விசுவாச விதைகள் நம் அனைவருக்குள் இருக்கிறது. ஆனால் அதற்கு வளர்ச்சி தரக்கூடியது நம்முடைய பரீட்சைகள், our tests, our trials,
இதுதான் நமக்கு அந்த வளர்ச்சி கொடுக்கிறது. சோ நாம் மறந்து விடக்கூடாது. இந்த 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு பார்வை வேண்டும் என்று. அவரை நாடி வருகிறார்கள். வீட்டுக்குள் வந்த பொழுது இயேசு அவர்களை நோக்கி என்ன கேட்கிறார் பாருங்க. 28ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, வாசிங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று அவர் கேட்டார். இதை செய்வதற்கான வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதான் கேட்கிறார். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க? ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே கேள்வி இந்த காலை வேளையில் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். இது என்னால் செய்யக்கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரே என்று நீங்களும் சொல்ல வேண்டும். ஆம் என்று சொல்கிறவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குருடர்களுக்கு செய்த அற்புதம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். வெறும் வாயளவில் ஆம் என்று சொல்லாமல் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் ஆம் ஆண்டவரே உம்மால் கூடும், உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது, உம்முடைய வல்லமைக்கு கட்டு கிடையாது, உம்முடைய வல்லமைக்கு வரம்புகள் கிடையாது, உம்முடைய வல்லமைக்கு எல்லைகள் கிடையாது ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மால் எல்லாம் செய்யக்கூடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்று? அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ என்னுடைய சூழ்நிலை அவருக்கு ஏமாத்திரம், உங்களுடைய பிரச்சனை ஒரு சூழ்நிலைக்கு, அந்த சூழ்நிலைக்கு ஏமாத்திரம். தேவனால் செய்ய முடியாததை இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எந்த சூழ்நிலை அவர் கண்டாலும் அதை எளிதில் நீக்கிவிடக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் பாடின வண்ணமாக அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் முற்றிலும் போதுமானவர். பாருங்க, நாம் பாடுகிற பாடல்கள் அந்த நேரத்தை கழிப்பதற்காக அல்ல. பாடுகிற பாடல்கள் நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். ஆராதனையின் வேலை பாருங்க, இது அந்த நேரத்துல தான் தேவனிடத்தில் நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை அறிக்கை செய்யக்கூடிய நேரம் தேவனுடைய ஆராதனையின் நேரம். வெறும் அது நேரத்தை நிரப்புவதற்காக பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு 45 நிமிடம் நாம் பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது எதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம்? நாம் பாடுகிற பாடல்கள் வெறும் வார்த்தைகள் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் இருக்கிறது. அப்ப இந்த 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி வந்து கேட்கிறார்கள். தேவன் அவர்களை பார்த்து கேட்கிறார், இது என்னால் செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறார்களா? அவர்கள் அதற்கு என்ன பதில் சொன்னாங்க? விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். கவனிங்க, விசுவாசம் உங்களுக்குள் வரும்போது அது தேவனுடைய ஆற்றலோடு தேவனுடைய வல்லமையோடு இணைக்கிறது. இட்ஸ் a கனெக்டர். சென்ற வாரத்தில் சொன்ன உங்களுடைய விசுவாசம் ஒரு கனெக்டர் மாதிரி தேவனுடைய வல்லமையோடு தேவனுடைய ஆற்றலோடு உங்களை இணைத்து விடுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை வேண்டும். இயேசு போன வாரத்தில் நான் சொன்ன, இயேசு என்ன கேட்டார்? உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. அப்ப பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விசுவாசத்தின்படியே தான் அவர் அற்புதங்களை செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு கட்டுகள் கிடையாது, வரம்புகள் கிடையாது, எல்லைகள் கிடையாது. ஆனால் அவர் விரும்புகிறதை உங்களுடைய விசுவாசம் இல்லாமல் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய விசுவாசம் இல்லாமல் தேவன் எதையும் செய்ய முடியாது. ஆச்சரியப்படுறீங்க? பிரதர், இப்பதான் சொன்னீங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை விசுவாசிக்கிறவனுக்கு. ஒருவேளை நான் நம்பாமல் போனால் எனக்கு என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்காது. ஏன்? அவரிடத்துல வல்லமை குறைவுபட்டதுனால அல்ல, நம்முடைய விசுவாசம் குறைவுபட்டதா இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தில் நாம் செழித்தோமானால், நிலை நிற்போமானால், மலையை பார்த்து பேசினால் அது பேர்ந்து போகும். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது. கடகளவு விசுவாசம் என்ன செய்யும்? மலைகளை பேர்க்கும். லாஜிக்கே கிடையாது பாருங்க. கடகளவு விசுவாசம் எப்படிங்க ஒரு பெரிய மலையை பேர்க்க முடியும்? கர்த்தர் சொல்றார், விசுவாசத்தினுடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்கிறது? கடகளவு மிக சிறிய ஒரு விசுவாசம் மாபெரும் ஒரு மிகப்பெரிய மலையை பேர்க்கக்கூடிய வல்லமை. அப்போ அந்த விசுவாசம் வளரும் போது உங்களால் எவ்வளவு செய்யக்கூடும் என்று யோசித்து பாருங்க. வழங்குதுங்களா நான் சொல்றது? கடகளவு விசுவாசமே இவ்வளவு செய்யும் போது
ஒரு மலையை பெயர்க்கக்கூடிய வல்லமை கடகள விசுவாசத்தில் இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசம் நமக்குள் வளரும் போது, அந்த விதையானது வளரும் போது, அப்போ பாருங்க எவ்வளவு பெரிய காரியங்கள் கர்த்தருக்கென்று அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் செய்ய முடியும். உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொன்னார். கவனிங்க, அவர் என்ன சொல்ல கவனிக்கணும். உங்களுடைய விசுவாசத்தின்படியே என்று சொன்னார், ஆனால் என்ன சொல்லவில்லை? உங்களுடைய எண்ணத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்ல. உங்களுடைய எண்ணத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்ல, உங்களுடைய படிப்பின்படியே உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்ல, அல்லது உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தினுடைய படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் நமது கரன்சி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். faith is the currency of the kingdom. தேவ ராஜ்யத்தினுடைய பணம் என்னங்க? விசுவாசம். தேவனிடத்தில் நான் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் அதற்கு நான் பணத்தொகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக விசுவாசம் இருந்தால் அந்த பணத்தை செலவு செய்ய முடியும். கவனிங்க, நம்முடைய தேசத்துல ரூபாய் இருக்கு இல்லைங்களா? இந்த ரூபாய் எடுத்துக்கொண்டு அமெரிக்கா தேசத்துல ஏதாவது பொருள் வாங்க முடியுமா? சொல்லுங்க. சீனா தேசத்துல வாங்க முடியுமா? ஏன் முடியாதுங்க? சொல்லுங்க. அந்த தேசத்துல நம்முடைய பணம் ஒவ்வாது, செல்லாது. ஏன்? அது நம்முடைய தேசத்துல செலவு செய்யக்கூடிய நம்முடைய தேசத்துல கரன்சி அதான். அப்போ ரூபா நோட் எங்க செலவு செய்ய முடியும்? இந்த தேசத்துல மட்டும், வேற எந்த தேசத்துல அது செலவு செய்ய முடியாது. அதே போலவே தேவனுடைய தேசத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம கண்டதை செலுத்தி எதுவும் வாங்க முடியாதுங்க. விசுவாசமாகிய பணத்தை செலுத்தினால் அதற்கு பரிமாற்றம் கிடைக்கும். ஆமென். விளங்குது நான் சொல்றது? நீங்க அமெரிக்கா தேசத்துல போயிட்டு ஒரு பேங்க், ஒரு மால்க்கு போறீங்க, ஷாப்பிங் மால், எல்லாம் பொருளை வாங்கிட்டீங்க, ரூபா நோட்டை நீட்டி பாருங்க, உங்களை ஒரு மாதிரி பார்ப்பேன். இந்த நோட் இங்க செல்லுபடி ஆகுதுங்க, டாலர் கொடுன்னுவான். இல்லைங்க என்கிட்ட டாலர் இல்லைங்க, இந்த இது வச்சுங்க, இங்க டாலர் தான் தேவைப்படுது. என்ன பண்ணுவோம்? பொருளை வச்சுட்டு கிளம்பினுவான். கரெக்ட் தானங்க? அதே போலவே பரலோகத்தினுடைய பேங்க் கவுண்டர் மூலமாய் நீங்க உங்களுடைய விசுவாசத்தை நீட்டும் போது அது தேவன் எடுத்து அதை ஃபேக் நோட்டா ஃபேத் நோட்டான்னு பார்ப்பாரு. அது இங்கிலீஷ்ல தான் கரெக்டா உட்காரும். ஃபேக் நோட்டும் ஃபேக் நோட் ரெண்டுத்தையும் பார்ப்பாரு இல்லைங்களா? அந்த 500 ரூபாய் நோட் ஒரு மிஷின் வச்சிருக்காங்க, 1000 ரூபாய் நோட் அதை வச்சு பார்க்கறாங்க, அதுக்கப்புறம் தான் பார்க்கறாங்க உங்களும் மேல கிளம்ப பார்க்கறாங்க. பண்ணிருக்காங்களா இல்லைங்களா? நோட் அந்த மிஷின்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே தேக்கிறான். அப்போ தேவன் சொல்ற இந்த ஃபேக் நோட்டா ஃபேத் நோட்டா அவர் செக் பண்றாரு. செக் பண்ணிட்ட பிறகு விசுவாசம் கரெக்டா இருக்குதுன்னா காபிரியேல பார்த்து சொன்னா அந்த அம்மாவுக்கு கேட்கறது கொடுத்துறியா, விசுவாசம் கரெக்டா இருக்கிறது. அப்போ தேவனுடைய தேசத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல நம்முடைய பணமானது விசுவாசமே. விளக்கி சொல்றேங்க. அவனிங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஏற்கனவே தெரியும் அந்த சம்பவத்தை. அவளுடைய எல்லா பணத்தை டாக்டர் மீது செலவு பண்ணி, மருத்துவர்கள் மீது செலவு பண்ணி அவள் குணமாகல. இன்னும் மோசமாக தான் அவளுடைய உடம்பு போனது. எல்லா பணத்தையும் செலவு செய்தான். பணம் செலவு செய்வதற்கு இனி அவளிடத்துல காசை இல்ல. அந்த நேரத்துல பாருங்க, ஓட்டாண்டி ஆன பிறகு சரி இதுக்கு மேல என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய உடம்புடைய சுகத்திற்காக நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன், ஆனால் பிரயோஜனம் இல்லை, நான் மரிக்க வேண்டியதா இருக்கிறது என்ற நேரத்துல, மரணத்தினுடைய தருவாயில் அதை ஏற்றுக்கொண்ட நேரத்துல இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமாய் வரும். அப்போ ஏன் இந்த சபைக்கு வர வேண்டும், ஏன் எல்லா ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் தேவன் மீது இருக்கும். விளங்குதுங்களா நான் சொல்றது? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வளர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை அதிகமாய் நாம் கேட்க வேண்டும். விசுவாசத்திற்காக ஜெபம் பண்ண வராதுங்க. விசுவாசத்திற்கு நீங்க உபவாசம் பண்ணா வராது. நீங்க என்னைக்குல இருந்து ஒரு 90 நாள் நீங்க உபவாசம் பண்ணலாம், செத்துத்தான் போவாங்க ஒழிய விசுவாசம் வளராது.
விசுவாசம் எப்படி வளரும்? வார்த்தை நான் கேட்க வேண்டும். அதிகமாய் நான் வார்த்தை கேட்டால் நான் விசுவாசத்தில் வளருவேன். கவனிக்க வேண்டும். இந்த ஸ்திரியானவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். உடனே ஓடி வருகிறாள். வந்து அவருடைய மனதில் அவர் தீர்மானித்த காரியம், அவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலை தொட்டால் சொஸ்தமாவேன். அவருடைய மைண்ட்ல பாருங்க, அவளுடைய விசுவாசத்தினுடைய அளவு பாருங்க. அவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கல் தொட்ட மாத்திரத்துல நான் சுகம் பெறுவேன். அதே மாதிரி பாருங்க, எந்த பணம் இல்லாம காசு இல்லாம நேரா அந்த கூட்டத்தின் பின்னாடி வந்து அந்த கூட்டத்தை எல்லாம் தள்ளி அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு உடனடியாக வேதம் சொல்கிறது, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. அவர் உணர்ந்தார். விசுவாசம் எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து வல்லமை பிடுங்கிக் கொள்ளும். ஏனென்றால் விசுவாசம் கனெக்டரா இருக்கிறது. ஆமென். கனெக்டரை வந்து சொருகும் போது கரெக்டா ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிற வல்லமை அந்த கனெக்டர் மூலமாக வந்து உங்களுடைய கருவிகளை செயல்பட வைக்கிறது. ரைட்டுங்களா? அது உங்களுடைய எலக்ட்ரானிக் ஸ்டோவா இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் ஸ்டோவா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஹீட்டரா இருக்கட்டும், எந்த ஒரு பொருள் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த கனெக்டர் உள்ள சொருகும் போது ஏற்கனவே இருக்கிற வல்லமை அந்த கனெக்டர் மூலமாய் உங்களுடைய கருவிகளை செயல்பட வைக்கிறது. அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தேவன் மீது நாங்கள் வைக்கும் போது, அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தை மீது வைக்கும் போது, தேவன் இடத்தில் இருக்கிற வல்லமை நமக்குள் அந்த கனெக்டர் என்கின்ற விசுவாசத்தின் மூலமாய் நமக்குள் வந்து நம்மை சுகப்படுத்துகிறது, விடுதலையாக்குகிறது, எல்லா விதமான நற்கிரியைகளை செய்து கொடுக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் தான் மிக மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபத்தை விட நம்முடைய விசுவாசம் அவசியம். ஹலோ, இருக்கிறீங்களா? சில பேர் நினைச்சா நான் ஜெபம் பண்ணா உலகத்தை மாத்திடுவேன், எந்த யாரையும் மாற்ற முடியாது. சில பேர் சொல்றாங்க நான் பரலோகத்தை உழுக்கு போறேன். நீங்க தான் உலுக்கி போவீங்க. பரலோகத்தினுடைய சிங்காசனத்தெல்லாம் உழுக்கவே முடியாது. சில பேர் எல்லாம் ஜெபம் என்கின்ற பெயர்ல பலவிதமான கோஷ்டிகள் செய்கிறார்கள். ஆனா நான் சொல்கிறேன், கவனிங்க, விசுவாசம் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெரிய ஜெபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தில் அறிக்கை செய்தால் பெற்றுக்கொள்வாய். அதான் இயேசு சொன்னாருங்க. அவர் தான் அதான் செய்யணும். எல்லா நோயாளிகளுக்கு முன்பாக அவர் ஒரு பெரிய ஜெபம் பண்ணலங்க. 3 அதிகாரம் எடுத்து ஒரு ஜெபம் பண்ணல. இது என்னால் செய்யக்கூடும் என்று கேட்டார். ஆமாண்டவரே, உன் விசுவாசத்தின் படியே ஆக கடுது போன்ட்டார். எத்தனை வார்த்தைங்க அது? எண்ணி பாருங்க. பெரிய ஜெபமா பண்ணார். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, யோசேப்பின் தேவனே, மோசேவின் தேவனே, காலேபின் தேவனே, யோசாவின் தேவனே, பெரிய ஒரு பட்டியலை போட்டு கடைசிய என் தேவன் என சொன்னார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, உடனடியாக சுகம் கிடைத்தது. ஏன்? விசுவாசம். இயேசுவுக்குள் தேவன் பேரில் மீது விசுவாசம் இருந்தது. அதே போலவே இந்த ஸ்திரீயானவள் தொட்ட மாத்திரத்தில் வேதம் சொல்கிறது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளை சுகமாக்கினது. கவனிங்க, அவள் எல்லா பணத்தை மருத்துவர்கள் மீது செலவு செய்து சுகமாவதற்கு பதிலாக இன்னும் மோசமாய் போன சமயத்தில் வேறு விதமான கரன்சியை பயன்படுத்தி தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ராஜ்யத்தின் கரன்சி, ராஜ்யத்தினுடைய பணத்தை செலவு செய்து இயேசுவினுடைய வல்லமை அவரிடத்திலிருந்து பரிமாற்றமாக எடுத்துக்கொண்டார். தன் விசுவாசத்தை அவருக்குள் வைத்து அவருடைய வல்லமை அவளுக்குள் கொண்டு வந்தாள். அப்போ இன்றைக்கு நான் சொல்கிறேன், அந்த ஸ்திரீ செய்தது போல உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அவரிடத்தில் கட்டவிழ்க்கும் போது அவருடைய சுகமும் வல்லமையும் பலனும் ஆசீர்வாதமும் அற்புதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Release your faith, receive your miracle. உங்கள் விசுவாசத்தை கட்டவிழுங்கள், உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Release your faith, receive your miracle. ஏசாயா 55 திருப்போம் சீக்கிரமாக. பாருங்க, ஒரு புதிய விதமான கரன்சி இந்த ஸ்திரியானவள் பயன்படுத்தி 12 வருடமாக தீர்க்க முடியாத, சுகமாக்கப்பட முடியாத நோய் ஒரு க்ஷண பொழுதுல சுகமானால். என்ன கரன்சி பயன்படுத்தினால், என்ன பணத்தை பயன்படுத்தினால்? தன் விசுவாசத்தை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல பணம் தேவையில்லை, விசுவாசம் தான் தேவைப்படுகிறது. ஏசாயா 55 முதலாம் வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நிறுத்துங்க. என்ன முரண்பாடான ஸ்டேட்மெண்ட் பாருங்க.
எத்தனை பேர் சொல்றீங்க இது ஒரு முரண்பாடான ஒரு கூற்று? பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வந்து இருக்கட்டும், நாங்க எல்லாம் வந்துட்டோம். பணம் இல்லாதவர்களே வாங்கலாம் சொன்னாங்க. வந்து வாங்கி சாப்பிடுங்கள். இந்த ஆராதனை முடிந்த பிறகு இங்க இருக்கிற ஹோட்டல் பிரியாணி போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்ட பிறகு அந்த ஏப்பம் வரும்போது அல்லேலூயா சொல்லிட்டு வெளியே வாங்கல பார்க்கலாம். எங்க பாஸ்டர் சொன்னாருங்க, வந்து சாப்பிட சொன்னார். சாப்பிட்டோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், காட் பிளஸ் யூ சொல்லிட்டு வெளியே வாருங்க. வந்து டோரை தாண்ட விட மாட்டாங்க. ஏன்? ஏதாவது வாங்கி சாப்பிட்டா அப்ப எப்படி ஒரு முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்? பணம் இல்லாதவர்களே வந்து வாங்கி சாப்பிடுங்கன்றாரு, எப்படிங்க ஆகும்? எஸ் ஆண்டி, receive but not buy. That's right. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருங்க? வாங்கி சாப்பிடுங்க, வந்து வாங்கி சாப்பிடுன்றாரு. பணம் இல்லாமலே எப்படி வாங்க முடியும்? அடுத்த வார்த்தைங்க, அடுத்த வாக்கியம், வந்து வாங்கி சாப்பிடுன்றாரு. நீங்கள் வந்து பணமும் இன்றி, நீங்கள் வந்து திருப்பி வந்து வா வான்றாரு. பாருங்க எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அவர் வா வான்றாரு, வந்து 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 வந்துருன்றாரு. நம்ம போறதுலே இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆண்டவரே என்னை பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போகும், நம்ம போகிற கோஷ்டியா இருக்கிறோம். அவர் வந்து வந்து வான்றாரு, வந்து வாங்கி சாப்பிடுப்பா. அடுத்ததுங்க, பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். பணமும் இன்றி விலையும் இன்றி, விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் பாலும். திராட்சை ரசமும் பாலும். ஏன் இந்த இரண்டு காரியங்கள்? திராட்சை ரசம் புத்துணர்ச்சி கொடுக்கிறது, பால் பலன் கொடுக்கிறது. அவர் சொல்றாரு, உனக்கு புத்துணர்ச்சியும் பரவசமும் பலனும் இலவசமாய் தர்றேன். அது வெளியேற பெற்றது, உன்னால் கொடுக்க முடியாது. ஆனால் நீ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அவர் சொல்றாரு, பணம் இல்லாதவர்கள் வந்து வாங்கி சாப்பிடு, பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். வாங்கிக் கொள்ளுங்கள், குடித்துக் கொள்ளுங்கள், வெறித்துக் கொள்ளுங்கள். பால்ல இதையும் சொல்லிடணும் கரெக்டா. பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிற காரியம், அதை கவனிக்க வேண்டும். அவர் சொல்கிறார், ராஜ்யத்தில் நீ ஏதாவது என்னிடத்திலிருந்து வாங்க வேண்டுமா, வந்து நீ வாங்க வேண்டுமா, வந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆண்டி சொன்னது போல வந்து நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா, விசுவாசத்தோடு வாங்க. உன்னுடைய பணத்தை நான் எதிர்பார்க்கல, உன்னுடைய குணத்தை நான் எதிர்பார்க்கல, உன் விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கிறேன். குணம் வைத்துக் கொண்டு விசுவாசம் இல்லாமல் போனால் என்ன பிரயோஜனம்? குணத்தை வைத்துக் கொண்டு நாம் எதுவும் வாங்க முடியாது, விசுவாசத்தை வைத்துக் கொண்டுதான் எல்லாருமே வாங்க முடியும். அப்ப கவனிங்க, நான் சொல்றது கவனிங்க. You are going to get what you can get even if you don't have money. பணம் இல்லாத பொழுதிலும் நீங்கள் எதை பெற வேண்டுமோ அதை நீங்கள் பெற்றே தீருவீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், உங்களுடைய விசுவாசத்தின் படியே ஆக கடவுது. ஏன் அதை சொல்கிறேன்? கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் இயேசு தான் சொன்னார். அவர் என்ன சொன்னாருங்க? உங்களுடைய விசுவாசத்தின் படியே உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் ஏன் இந்த விசுவாச போதனை போதிக்கிறேன்? எதற்காக இதை ஆழமாய் ஒவ்வொரு வாரமும் இந்த விசுவாச போதனை போதித்துக் கொண்டிருக்கிறேன்? ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் இருப்பது மிக அவசியம். அந்த விசுவாசம் வளர வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். அப்போ நீங்க தான் அந்த விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி அதை வளர்த்துக் கொள்ள முடியும்? அதிகமாய் தேவனுடைய வார்த்தை உட்கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவனுடைய வார்த்தை நான் கேட்க வேண்டும். கேட்க வேண்டும் என்றால் என் வாயத்திலிருந்து நான் வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். இப்பொழுது நான் பேசிக்கொண்டு உங்களுடைய விசுவாசம் வளர்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை என் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் இல்லாத சமயத்தில் என்ன பண்ண போறீங்க? வார்த்தை கேட்கணும், பாஸ்டர் இல்ல, சர்ச் இல்ல, ஆராதனை இல்ல. ஆனா
நடு இரவு 12 மணிக்கு எனக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. நான் சர்ச்சுக்கு 12 மணி நைட்ல வந்துட்டு பாஸ்டர் எழுப்பி நீ வாங்க மெசேஜ் கொடுங்க பாஸ்டர் நான் கேட்கணும். என் விசுவாசம் வளரணும், ஒரு தேவை இருக்கு, அந்த தேவை பெற்றுக்கொள்வதற்கு என் விசுவாசம் வளரணும். என்னை எழுப்பிட்டு கொண்டு வர முடியுமா? நீங்களும் வர போறது இல்லை, அது வேற விஷயம். யாராவது நடுவில் வருவீங்களா? வரமாட்டீங்க. போதனை கேட்க வர மாட்டீங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் கூப்பிடுவீங்க, நானும் கூடுவேன். பட் இதுதான் முக்கியம் பாருங்க, அந்த நேரத்தில் பாஸ்டரும் கிடையாது, சிடியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ப என் விசுவாசத்தை நான் எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும்? தேவனுடைய வார்த்தை, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை அந்த படுக்கையின் மீது நான் படுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். என் நோய்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். என் சாபங்கள் எல்லாம் அவர் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். என்னுடைய எல்லா குறைவுகள் கிறிஸ்து இயேசு மூலமாய் அவருடைய பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தினால் நிறைவாக்குகிறார். இந்த வசனங்கள் நீங்கள் அறிக்கை செய்யும் போது, அதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்குள் விசுவாசம் வளர்கிறது. விளங்குதுங்களா? அதான் இங்க சொல்றார், உங்களுடைய விசுவாசம் நீங்கள் தான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப கவனிங்க, நான் நினைக்கிற காரியம், தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற புதிய வாழ்வு, அன்புக்கு அடுத்தது மிக மதிப்புள்ள சொத்து இதுதான் விசுவாசம். புது வாழ்வு, புது வாழ்வுனா நியூ லைஃப். ஏற்கனவே நமக்கு இருக்கிறது. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் புதிய ஜீவன் இருக்கிறது. இந்த புதிய ஜீவனும் தேவனுடைய அன்புக்கு அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மிக மதிப்புள்ள சொத்து எதுங்க? உங்களுடைய விசுவாசம். ஏன் அதை சொல்கிறேன்? ஏனென்றால் உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடும். Your faith can do anything for you. எது வேண்டுமானாலும் செய்யும். உங்களை சுகமாக்கும், உங்களை விடுதலையாக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். எது? விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் உங்களை குணப்படுத்தும். கரெக்டுங்களா? எத்தனை முறை இயேசு அந்த அவர் இடத்தில் வந்தவர்களை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது, உன் விசுவாசம் உன்னை விடுதலையாக்கினது. உன்னுடைய விசுவாசத்தின் படிதான் உனக்கு நடந்திருக்குது. இயேசுவே சொல்லியிருக்கிறார், வல்லமை அவருடையது, ஆனால் விசுவாசம் நம்முடையது. அந்த விசுவாசம் நமக்குள் அவர் வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் தேவனிடத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் எப்படி? போராடி பெற்றுக்கொள்வது அல்ல. விசுவாசம் இருந்தால் தேவனிடத்திலிருந்து யாவற்றையும் நாம் எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தேவைகளை சந்திக்க தேவன் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார். Many of us are thinking we are waiting on God. Sorry, he is waiting on you. அநேக நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். இல்ல, அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். எப்போதான் இது கரெக்டா இந்த சத்தியத்துல இந்த வெளிப்பாடு என்னிடத்தில் கரெக்டா கேட்டு கரெக்டா எப்போ இவங்க பெற்றுக்கொள்ள, நான் பல மாதங்களாக பல வருடங்களாக இவங்களுக்காக வெயிட் பண்றேன், இந்த இடத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. அவர் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த பூமியில அநேக காரியங்கள் இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறது. ஏன் இன்னும் வெளிப்படலைங்க? ஏனென்றால் மக்கள் பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக மத சம்பந்தப்பட்ட விதத்துல தான் அவர்கள் செயல்படுகிறார்கள், விசுவாசத்துல செயல்படுறதில்லை. எல்லாம் மத சம்பந்தப்பட்ட சடங்காச்சாரம் சம்பிரதாயம் இதெல்லாம் கை கொள்றாங்க ஒழிய, இப்படி நிக்கணும், இப்படி முட்டிகால் போடணும், இப்படி நடக்கணும், இப்படி திரும்பணும், மதத்தில் என்னெல்லாம் செய்ய சொல்றது அதை செய்யறாங்க. ஆனால் பலன் இல்லை. ஏன்? மதவாதிகளா இருக்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்க மறுக்கிறார்கள். மதத்தின் கோட்பாடுகளை கை கொண்டு நாம் முன்னேற முடியாது. விசுவாசத்தின் கோட்பாடு கை கொண்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ எப்படி என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நோக்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா, விசுவாசம் இது செய்தது, விசுவாசம் அதை செய்தது, விசுவாசம் இதை செய்தது, விசுவாசம் அதை செய்தது என்று உங்களால் சொல்ல முடியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்துக் கொண்டு உங்களால் சொல்ல முடியுமா, என் விசுவாசம் இதை செய்தது? ஹலோ, கவனிக்கிறீங்களா? உன் விசுவாசம் உங்களுக்கு அது செய்யும். எப்பொழுது?
என் விசுவாசம் தேவனில் இருக்கும் பொழுது. திருப்புவோம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்களை பார்த்து நீங்க சொல்லணும், என் விசுவாசத்தை செஞ்சது பாஸ்டர், என் விசுவாசம் அதை செய்தது, என் விசுவாசம் மற்றொன்றை செய்தது. இத்தனை சம்பவங்களில் என்னுடைய விசுவாசம் தேவனிடத்திலிருந்து நான் அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன். நான் சொல்கிறேன், இந்த வருடத்தில் அவ்வளவு அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும். நீங்க சாட்சி சொல்லணும்னா உங்களுக்கு பல மணி நேரம் தேவைப்படணும். அயுதேர், நான் எதை சொல்றது பாஸ்டர், அத்தனை சாட்சிகள் இருக்குது, எதுல ஆரம்பிச்சு எதுல முடிக்கிறது? நீங்க பிரசங்கம் பண்ண பாஸ்டர், நான் வெளியே சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும். நான் சொல்றேன் கவனிங்க, ஒரே ஒரு நாள் அற்புதம் இல்லாம நீங்க கடக்கவே கூடாதுங்க. இந்த நாள்ல ஒரு அற்புதம் எனக்கு நடக்கல என்ற நாளே உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சரித்திரத்தில் இனிமேல் வரவே கூடாது. இது நடக்குமா நடக்காதுங்களா? ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் அற்புதங்களை செய்கிறவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் நாமம் அதிசயமானவர். அதுதான் பாடினோம் இல்லையா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் எல்லாம் பாடினோம். ஆனால் அந்த அதிசயமானவர் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ உங்களுக்குள் இருக்கிறார்னா நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்க அற்புதம். உங்களுடைய வேலை ஸ்தலத்துல அற்புதம். ஏன்? இயேசு எனக்குள் இருக்கிறார். நான் வேலை ஸ்தலத்துல இருக்கிறேன், இயேசு என்னுடைய வேலை ஸ்தலத்துல இருக்கிறார். என்னுடைய கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார். ஆகவே என் கம்ப்யூட்டர்ல அற்புதம் நடக்கும். சில நேரத்துல இந்த கம்ப்யூட்டர் ஒரு தொலை கொடுத்தது பாருங்க, சில நேரத்துல எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அதை தூக்கி அப்படியே உடச்சிடலாமான்னு இருக்கும். அவ்வளோ கோவம் ஏறும் மேல. என்னடா டெக்னாலஜி, சும்மா டெக்னாலஜி, இந்த ஆப் அந்த ஆப், எந்த ஆப்பும் ஆப் ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டரை எடுத்து உடச்சிடலாமான்னு யோசிப்பேன். அப்போது நிறுத்து, இயேசுவின் நாமத்துல, டெக்னாலஜிக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம், அது மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். உடனே சரி ஆயிடுதுங்க. பலமுறை அது நடந்து இருக்குதுங்க. ஆமென். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் போகும்போது, இந்த வசனத்தை எடுத்து நான் பரலோகத்துக்கு போகும்போது, இது பரலோகத்தை போற வசனமா? அதுங்க எகிப்திலிருந்து நீங்க போகும்போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நீங்க போகும்போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தான் நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்கல்ல, இங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எங்க நீ அடிமையா இருந்தையோ அங்கேயே உனக்கு நான் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதன் பின்பு அதற்கு மேலான நிறைவு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொடுப்பேன். ஹலோ, எந்த இடத்துல உன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் அடிமையா இருந்தீர்களோ அந்த இடத்துல நீங்கள் எஜமானங்களா மாற போறீங்க. எந்த எகிப்தியர்களுக்கு நீ அடிமையா இருந்தோ அதே எகிப்தியர்களுக்கு நீங்கள் எஜமானாய் மாற போகிறீர்கள். ஹலோ, அந்த ஒரே ஒரு வாக்கியத்தை வாசிங்க. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லு, நான் போகும்போது. கேட்கலையே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க போகும்போது வெறுமையாய். 2016ஆம் ஆண்டில் வெறுமையாய் நான் போவதில்லை. ஓ ஹalleluya, hallelujah, 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 hallelujah. 2016ஆம் ஆண்டில் எனக்கு வெறுமையே கிடையாதுங்க. நான் போகும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு தான் போவேன். ஆமென். 22ஆம் வசனம். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலாகத்தாளிடத்திலும் தன் வீட்டிலும் தங்குகிறவள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். நிறுத்துங்க. நம்ம எப்படி கேட்கிறோம்?
ஆண்டவர் எப்படி ஆண்டவருடைய திங்கிங் பாருங்க. தயவுசெய்து இந்த வருஷத்துல ஆங்கிலத்தில் ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். அது கார்ப்பரேட் வேர்ல்ட் எடுத்து பயன்படுத்துறாங்க. நம்ம மக்கள் ஏன் அதை பயன்படுத்த மாட்டேங்குதுன்னு தெரியல. கார்ப்பரேட் வேர்ல்ட்ல உடனே அந்த லீடர்ஷிப் செமினார்லாம் வைக்கும் போது இந்த கார்ப்பரேட் வேர்ல்ட், அதாவது பிசினஸ் வியாபார உலகத்துல திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் ஒரு பழமொழியா அவங்க எடுத்துட்டு இது அவங்க கண்டுபிடிச்சதுன்னு நினைச்சேன். இல்ல, பைபிள் இருக்குதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெட்டிக்கு வெளியே சிந்திக்க ஆரம்பின்னு. பாதுல பார்த்து சொல்லுங்க, பெட்டிக்கு வெளியே சிந்திக்க ஆரம்பிங்க. ஹலோ, எத்தனை பேர் பெட்டிக்கு வெளியே சிந்திக்க போறீங்க? அதுக்கு தான் இந்த சபை. இருந்தவனமாக இருப்பதற்கு இந்த சபை தேவையில்லைங்க. பெட்டிக்கு வெளியாக சிந்திக்க போகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. God bless you. நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் தீர்மானித்து விட்டீர்கள், தேவனை போல் நான் சிந்திக்க போகிறேன். மீண்டும் அந்த 22ஆம் வசனத்தை, ஸ்திரியானவள் தன் அழகத்தான் அதெல்லாம் விட்டுருங்க. என்ன கேட்க சொன்னார் சிஸ்டர்? வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். எப்படிப்பட்ட வஸ்திரங்கள்? கந்த துணியா கேட்க சொன்னாருங்க? இல்ல 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 இல்ல, வெள்ளியும் பொண்ணும். நம்ம எப்படி கேட்கறோங்க? கர்த்தாவே அந்த அடியானை கண்ணோக்கி பாரும், இந்த புழுவை கண்ணோக்கி பாரும். புழு எப்படிங்க அவர் கண்ணோக்கி பார்க்க முடியும்? புழு பூமிக்கு அடியில தான் இருக்குங்க. இந்த புழுவை கண்ணோக்கி பாரும், ஏதாவது செய்யும். அவர் பாரு எப்படி கேட்க சொல்றாரு பாருங்க. போய் கேட்கும் போது சாதாரணமா கேட்காது. அடிமைகள் எப்படி கேட்க முடியுங்க இந்த அளவுக்கு? கவனிங்க, கர்த்தர் எப்படி அந்த அடிமைத்தனத்தினுடைய மனப்பான்மை உடைக்கிறார் பாருங்க. நீ போய் கேட்கும் போது வெள்ளியும் பொண்ணும் வஸ்திரங்களும் கேளு, எல்லாத்தையும் வாங்கி உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் குமாரர்களுக்கு, குமாரத்துக்கு எல்லாம் போட்ட பிறகு அவர்களை கொள்ளையடின்றார். இது யாருங்க சொன்ன வார்த்தை? ஹலோ, இந்த 22ஆம் வசனம் யார் பேசுறதுங்க? மோசேவா பேசினாரு? இல்ல, தேவன் சொல்றார். கொள்ளை அடைச்சா என்ன குற்றமா இல்லைங்களா? அப்ப எப்படிங்க தேவன் போய் அவங்களை கொள்ளையடி நிற்கலாம்? கேட்டு வாங்க பாருங்க, எல்லாத்தையும் அந்த கேட்டு வாங்குறதுல தான் இருக்கிறோம். கமான், கொள்ளையடிக்க சொல்றாரு. அந்த வார்த்தை தயவு செய்து மாத்தாதீங்க, அதுக்கு வேற அர்த்தமே கிடையாது. கொள்ளையடினா எந்த மாஷல பாத்தீங்களா, ஹெப்ரில பாத்தீங்கன்னா கொள்ளையடி தான் அர்த்தம். ஏன் அவங்கள போய் கொள்ளையடின்றார்? ஏனென்றால் 430 வருடங்களாக இவங்களை கொள்ளை அடிச்சது அவங்க. கவனிங்க, அவங்களுடைய வீட்டில் இருக்கிற வஸ்திரங்கள், அவங்களுடைய வீட்டில் இருக்கிற வெள்ளி பொண்ணு யாருக்கு சொந்தமானது? இஸ்ரவேல். ஏன்னா இவங்க தான் உழைச்சாங்க. அந்த தண்டச்சோரங்க சும்மா சோம்பேறித்தனமா இருந்து இவங்க வேலை வாங்கிட்டு அவங்க தின்னாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? அவங்கள வேலை செய்ய வச்சு இவங்க சம்பளத்தை வாங்கிட்டாங்க. கர்த்தர் பார்த்தார், போதும் ஐயா நிறுத்தின்றார். இப்ப அவங்களை கொள்ளடிச்சு 430 வருடத்தினுடைய சம்பளம் பிளஸ் வட்டி ஒரே இரவில் கர்த்தர் கொடுத்தார். ரொம்ப நாள் உலகத்தான் உங்களை ஏமாத்த முடியாதுங்க. கர்த்தர் இறங்கி வருவார். எத்தனை வருஷத்தினுடைய சம்பளத்தை ஏமாத்தினாங்க, அந்த சம்பளம் பிளஸ் அரியஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரெவென்யூ என்னெல்லாம் சேர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நீங்க வழிய போகும்போது ரொக்க பணமோடு போவீர்கள். சென்ற வாரத்தில் ஒரு அற்புதமான சாட்சி எங்களுக்கு இமெயில வந்ததுங்க. ஒரு சகோதரி நல்லா இங்க விஐடியில படிச்சாங்க, நல்லா பிஹெச்டி முடிச்சாங்க, பல காரியங்களை செய்தார்கள், பல என்ன சொல்றது ப்ராஜெக்ட்ஸ், சில பேப்பர்ஸ் சப்மிட் பண்ண, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் செழித்தோங்கி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போயிடுச்சுங்க. வேலையும் கிடைக்கல, ஆனால் அந்த பேப்பர்ஸ்க்கு எல்லாம் மதிப்பு கிடைச்சிச்சு, எல்லாம் மரியாதை கிடைச்சு, பாராட்டெல்லாம் கிடைச்சது, ஆனால் வேலை கிடைக்கல. சென்ற வருடத்தில் இந்த செய்தி கேட்டாங்க, நியூ லெவல்ஸ். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு வார்த்தை பேசும்போது, யூ ஆர் கோயிங் டு கெட் a physical shift. கர்த்தர் அவங்களை பிசிக்கலா வேலூர்ல இருந்து மெட்ராஸ் கூட்டின்னு போயிட்டாரு. மெட்ராஸ் கூட்டின்னு போய் அவங்களுக்கு பாருங்க, அவ்வளோ நெருக்கடி, அவ்வளோ கஷ்டம், பணம் வரல, எதுவும் பண்ண முடியல. கடைசியில் வாடகை பண்ண முடியாத, ஒன்றும் வாங்க முடியாம போய் அவங்க மாமியார் வீட்டில் போய் தங்கிட்டாங்க. அவங்க என்னத்துக்கு நீங்க இங்க வசிச்சீங்க, ஏன் இங்க வந்திருக்கிறீங்கன்னு அவங்க திட்டுறாங்க பாரு. ஆனால் அந்த வார்த்தை விசுவாசித்தார்கள். ஜனவரியில கேட்ட வார்த்தை நவம்பர் மாதத்துல
எங்கிருந்தோ ஒரு அவங்களுக்கு ஒரு அங்கீகரிப்பு பெற்று, கவனிங்க, காசு இல்லாதவங்க அவங்களுடைய எழுதின பேப்பர்ஸை மதிச்சிட்டு 33 லட்சம் அவங்களுக்கு வந்ததுங்க. ஹலோ, 33 லட்சம் நவம்பர் மாசத்துல வந்து, அது மட்டும் இல்ல, அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இவங்க பாருங்க பயோடெக் படிச்சிருக்காங்க. கெமிக்கல், அதாவது ஐஐடில யோசித்து பாருங்க, ஐஐடில கவர்மெண்ட் 33 லட்சம் கொடுத்து இந்த அம்மாக்கு வேலை கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது கெமிக்கல் இன்ஜினியர், அதுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட ஹெடா மாத்திருக்கிறாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கும் போது நீங்கள் நினைச்சு பார்க்காத இடத்தில் நீங்கள் அமர்வீர்கள். God will put you in positions of influence for His glory. உங்களை செல்வாக்குள்ள இடங்களில் வைத்து அவருடைய மகிமைக்கென்று உங்களை பயன்படுத்துவார். ஆமென். அந்த சகோதரிக்கு செய்தது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அந்த சகோதரியை போல் எதிர்பாரான சூழ்நிலையின் மத்தியிலும், சம்பளம் இல்லாத அந்த மாதங்கள் மத்தியிலும், பரிகாசம் பண்ணப்பட்ட அந்த நேரத்தின் மத்தியிலும், திட்டு வாங்கின அந்த நேரத்தின் மத்தியிலும், எல்லோரிடத்திலிருந்து அவர்கள் கேலி கூத்தாய் மாறின அந்த நேரத்திலும் வார்த்தையை விசுவாசித்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு இந்த வருடத்தில் புது லெவல்ஸ் கிடைக்கும் ஆண்டவரே, இது பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, நீங்க பேசின வார்த்தை அதை ஊர்ஜிதப்படுத்தும் என்று சொன்ன மாத்திரத்தில் நவம்பர் மாசத்துல இவ்வளவு பெரிய ஒரு உயர்வுங்க. சாட்சி சொன்னார்கள், சாட்சி அனுப்பினார்கள், நாங்கள் களி கூர்ந்தோம். ஏன்? வார்த்தை பொய்யாகாதுங்க, வார்த்தை பொய்யாகாது. கேட்கும் பொழுது தயவுசெய்து அற்பமாய் கேட்காதீர்கள். உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியே இந்த வருஷத்துல விரிவாக்கப்பட வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுடைய கற்பனையின் எல்லையை, நீங்கள் சிந்திக்கும் எல்லையை தயவு செய்து, அவங்க கையை பிடிச்சுக்கங்க, தயவு செய்து விரிவாக்குங்க. எத்தனை பேர் விரிவாக்க போறீங்க? ஆமென். அதுக்கு தான் அந்த சபை. உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி நான் ஸ்ட்ரெச் பண்றேங்க. இந்த காலவேளையில் எதற்காக வந்தேன்? உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை விரிவாக்குவதற்கு நான் வந்திருக்கிறேன். பிரதர், கொஞ்சம் கடிச்சா போதும் பிரதர், என் குடும்பம் பழைச்சா போதும் பிரதர். மாத்துங்க. என் மூலமாய் பல குடும்பங்கள் பிழைக்கட்டும் ஆண்டவரே. பல குடும்பங்கள் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹலோ, கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். நவ டாக் டு மீ இஃப் யூ ரியலி ஹேவ் ஃபெய்த். விசுவாசம் உண்மையா இருந்தா பேசுங்க, என் இடத்துல திருப்பி பேசுங்க. நீங்க உங்கள் மூலமாய் பல குடும்பங்கள் பிழைக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. வறுமையின் கோட்டின் கீழ் இருக்கிற மக்கள் அந்த கோட்டை கிழித்து வறுமையின் கோட்டை செழிப்புள்ள கோட்டையாய் மாத்தணும். ஹலோ, இருக்கிறீங்களா? கோட்டை கிழிச்சிட்டு அதை கோட்டையா மாத்தணுங்க. பிரதர், நாங்க வறுமையின் கோட்டின் கீழ் இருக்கணும், அங்க என்ன செய்ய முடியும்? உலகத்தை கலக்க முடியும்ன்ற. பிரச்சனை நம்முடைய ஸ்தானத்தில் இல்ல, பிரச்சனை நம்முடைய சிந்தையில் இருக்கிறது. நமக்கு தேவன் குருவி மூளை கொடுக்கல. ஆமென். சங்கீதம் 103 முதல் 3 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எங்க ஆரம்பிக்கிறாருங்க? நான் இவ்வளவு நேரம் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேங்க? அந்த ஆத்மா, சிந்தை, மனதை விரிவாக்குங்க. அங்கதான் ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்க சொல்றாரு? ஆத்மாவே, அங்கதானே பிரச்சனையே இருக்கு, அங்கதானே நம்ப முடியல, அங்கதானே அந்த ஆண்டவர் கேள்வி கேட்க தோடுது, அங்கதானே எல்லா நெருக்கடிகள் இருக்கு, அங்கதானே குறைவுள்ள மனப்பான்மை. ஆத்மாவே முதலாவது நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்றாரு. உன் புத்தி கூர்மை எங்க கொண்டாடாதுன்றாரு, உன் அறிவுத்திறன் நீங்க காமிக்காதன்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை, மீண்டுமாய், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. உள்ளமே மாறணுங்க. இன்னைக்கு ஆத்மாவும் மாறணும், உள்ளமும் மாறணும். உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய உள்ளமும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆமென். 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே, மீண்டுமாய் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
கவனிங்க, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது என்கிற வார்த்தை கோடிட்டுக் கொள்ளுங்க. உங்க பைபிள் இப்ப பேனா வாங்கி கோடிட்டுக் கொள்ளுங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அதை கோடிட்டுக் கொள்ளுங்க சொல்றேன். ஏன் சொல்றேன் அதை கோடிட்டுக் கொள்ளுங்க, ஏன் சொல்றேன் விளக்கி சொல்லுங்க. கவனிங்க, அவர் செய்த சகல சகலவித உபகாரங்களையும் மறவாதே. கவனிங்க, இஸ்ரவேல் மக்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வருகிற வேளையில் சாத்தானானவன் பேரம் பேசுகிறான். கவனிக்க வேண்டும், நாம முன்னேறி செல்லுங்கள் என்று போதனை போதித்திருக்கிறோம். பின்னிட்டு பாருங்கள், முன்னேறி செல்லுங்கள் இல்லைங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்லும் போது, உங்களுடைய மனப்பான்மை நீங்கள் முன்னேறி செல்லும் போது, உங்களுடைய சிந்தனையில் நீங்கள் முன்னேறி செல்லும் போது, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் முன்னேறி செல்லும் போது, உங்களுடைய ஜெப ஜீவியத்தில் நீங்கள் முன்னேறி செல்லும் போது, உங்களுடைய துதி ஆராதனையில் நீங்கள் முன்னேறி செல்லும் போது, வசனங்களை அறிக்கை செய்வது நீங்கள் முன்னேறி செல்லும் போது, வல்லமையில் நீங்கள் முன்னேறி செல்லும் போது, வல்லமையிலும் நீங்கள் முன்னேறி செல்லும் போது, பிசாசானவன் பேரம் பேச ஆரம்பிக்கிறான். இஸ் a negotiator. பாருங்க, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தில் பார்வோன் மோசேயை கூப்பிட்டு, நீ போய் ஆராதிப்பா, நீ போ, ஆனால் உன் பிள்ளைகளை விட்டுன்றாரு. உன் பிள்ளைகளை விட்டு போ. மோசே அவனை பார்த்து சொன்னா, இல்ல இல்ல நாங்க எல்லாரும் போறோம். 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? திருப்பியும் பேரம் பேசுறான் பார்வோன். சரி, நீங்க போங்க, உங்களுடைய ஆடு மந்தையெல்லாம் இங்க விட்டுட்டு போன்றாரு. இல்ல இல்ல நாங்க எல்லாத்தையும் கொண்டு போவோன்றார். கவனிங்க, என்ன புரிஞ்சுக்க வேண்டும், பிசாசானவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான். கவனிங்க, பிசாசுக்கு நன்றாகவே தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. நீங்க ரட்சிக்கப்படுவதை அவன் விரும்பல, ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் என்ன செய்ய பார்க்கிறான்? பேரம் பேச பார்க்கிறான். என்ன பேரம் பேசுறாங்க கவனிங்க. நீங்க பரலோகம் போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பரலோகம் போங்க, ஆனா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் இரு, வியாதியோடு கர்த்தரை ஸ்தோத்திரி, இந்த வியாதியோடு ஆண்டவருக்கு சகிச்சு அவருடைய நாமத்தை மகிமை பண்ணி பரலோகம் போன்றார். பிசாசு சொல்றான். கவனிங்க, பேரம் பேசுறான். நீ பரலோகம் போறது நிச்சயம், அதனால என்ன ஸ்டாப் பண்ண முடியாது, நிறுத்த முடியாது, ஆனா போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வியாதிப்பட்டு தான் போயேன். இருக்கிறீங்களா? பரலோகம் போ, ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் பற்றாக்குறையில் வாழ்ன்றான். உங்க பிள்ளைகள் கிறுக்குத்தனம் பண்ணிருக்கிறாங்களா? உங்களால் தாங்க முடியாத, பரவாயில்ல, அதை சகிச்சுக்கோ, ஏன்னா இது அதனுடைய கலாச்சாரம். இப்போ சமுதாயம் மாறி இருக்கிறது, நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ண நீ பரலோகம் போ, பிள்ளைகள் அப்படியே விட்டுருன்றான். அதான் சொல்றான். ஆனால் இன்றைக்கு என்னுடைய குறிப்பு என்னவென்றால், கவனிங்க, இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிசாசு உங்களுடைய சுகத்தை வைத்துக் கொள்வதற்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிசாசு உங்களுடைய சொத்தை வைத்துக் கொள்வதற்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிசாசானவன் உன்னுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள். ஏனென்றால் கவனிங்க, அவர் சொல்லுகிறார், சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இந்த உபகாரங்களை பார்த்து நம்ம சொல்லும்போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த உபகாரங்கள் என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் கலாத்தியர் 3:13 நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். அப்படி என்றால் கவனிங்க, இயேசுவானவர் எதற்காக இங்க வந்தார்? உங்களுடைய மீட்பின் சாட்சியை பரிகாசம் செய்யக்கூடியவைகள் அனைத்தையுமே அழிக்க இயேசு வந்தார். Listen to me very carefully. This is a very important point. Why Jesus came? Jesus came to destroy everything that is mocking your redemptive testimony. உங்களுடைய மீட்பின் சாட்சியை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிற அனைத்தையும் அழிப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்படி என்றால் இயேசு நீங்கள் ரட்சிக்கப்படுவது மட்டும் விரும்பலங்க, நீங்கள் சுகமா இருப்பது தேவனுடைய விருப்பம், நீங்கள் செழிப்பா இருப்பது தேவனுடைய விருப்பம், நீங்கள் முன்னேறி செல்வது தேவனுடைய விருப்பம். அதை விரும்புகிறார் இயேசு, அதை விரும்புகிறார். நீங்கள் விடுதலையோடு வாழ்வது தேவன் விரும்புகிறார், நீங்கள் வெற்றியோடு வாழ்வது இயேசு விரும்புகிறார்.
நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் வாழ்வது தேவன் விரும்புகிறார். நீங்க ஒரு நல்ல வேலையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு நல்ல வியாபாரத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் இயேசு விரும்புகிறார். அதான் அங்க கொடுத்து சொல்றேன். ஏன் கொடுத்துக் கொள்ள வேண்டும்? ஏனென்றால் இயேசு என்ன விரும்புகிறாருங்க? நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் விரும்புகிறேன். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்றார், நான் விரும்புகிறேன் என்றார். சாத்தானானவன் பேரம் பேசுகிறவனா இருக்கிறான். இன்றைக்கு அதை மாற்ற வேண்டும். அவன் என்ன விரும்புறான்? எப்படியாவது இந்த சபை இந்த பூமியை விட்டு போகும்போது வியாதியோடு போகணும், ஓட்டாண்டியாய் போகணும், வெறுமையாய் போகணும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்ற? நீங்க போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இவன் நான் சொல்றான், நீ போறது பரலோகம் தானே போற, அங்க எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள், இங்கே ஓட்டாண்டியா இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பூமியில பரலோகத்தினுடைய முன்ருசியை ஒவ்வொரு நாள் நான் அனுபவிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பரலோகத்துல போய் தான் அதை பார்க்க போறது இல்லை, நான் இங்கே அதை வாழ போறேன். எல்லாம் இந்த கானான் பாடல்களை பாடினே இருக்கிறாங்க. இன்பமா ஈற்றிலே, நல்ல பாடல்கள் தான். ஆனா நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், நான் அங்க போய் தான் அதை அனுபவிக்க போறது இல்லை, இங்கே அனுபவிக்க போறேன். முன்ருசியாக, ஃபோர் டேஸ்ட். பரலோகத்தினுடைய முழுமையை நான் இங்கே ருசி பார்க்காவிட்டாலும் அதனுடைய முன்ருசியாவது, அதனுடைய ஆப்படைசர், ஸ்டார்டர்ஸ். இப்பெல்லாம் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஸ்டார்டர்ஸுங்களே. ஸ்டார்டர்ஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்க? ஸ்டார்டர்ஸ் எடுத்த உடனே ஸ்டார்டர்ஸ்ன்னு வாங்க. ஸ்டார்டர்ஸோடைய மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சூப்பை குடிக்க சொல்றாங்க. ஏன் சூப்பை குடிக்க சொல்றான்? இன்னும் பசி எடுக்கும்ட்டு, இன்னும் அதிகமாக வாங்குவீங்க, அவங்க இன்னும் பணத்தை சம்பாதிச்சிருவாங்கன்ட்டு. ஸோ ஸ்டார்டர் சூப்பு கொடுங்கன்னு. அப்போ கிரீன் டீ குடிப்பேன்றாங்க. கிரீன் டீ குடிச்சா இன்னும் பசி எடுத்துரும். அவன் பாரு எவ்வளவு ஞானமா இருக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஸ்டார்டர்ஸே நான் வச்சிருக்கேன், நீங்க அதுக்கே வரமாட்டேங்கிறேன், கொஞ்சம் போதுன்றீங்க. நம்முடைய மனப்பான்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு அதிகமாய் வேண்டும், என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காக நான் இன்னும் கொடுக்கணும், இன்னும் விதைக்கணும், பல ஊழியங்களை தாங்கணும், பல மக்களை நான் மற்ற தேசத்திற்கு அனுப்பணும். ஆண்டவரே என்னை கோட்டீஸ்வரன் ஆக்குங்க. அநேக மிஷனரிமார்களை நான் அனுப்பணும் ஆண்டவரே, அவங்களை தாங்கணும். போக முடியாத இடத்துல அவங்களை அனுப்பி அங்க வந்து ஒரு மாபெரும் மாற்றத்தையும் திருப்பத்தையும் அங்க கொண்டு வருவதற்கு நான் உதவ போகிறேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். நான் போக முடியாத இடத்திற்கு மக்களை அனுப்பி உன்னுடைய ஊழியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. கேளுங்க, கோட்டீஸ்வரன் ஆக்குறாரா இல்லையன்னு பாருங்க. ஆமென். நிறுத்துவோம், இந்த இடத்திலேயே நிறுத்துவோம். அவர் எழுந்து நிற்போம்.